தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வழங்கவும் நீதிமன்றத்தால் தற்போது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் தென்னிலவன் மீண்டும் இணைகிறார். தென்னிலவன், தற்போது தண்டனை விவரங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து குற்றவாளிகள் அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார்களா? தற்போதைய களச்சூழல் என்ன? அதாவது தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை வழக்கை பொறுத்தளவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தண்டனையும் பார்த்தீங்கன்னா 9 பேரும் சாகும் வரை 9 பேருக்கும் ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பை கொண்டாடும் விதமாக மாதர் சங்கத்தினர் இங்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த தீர்ப்பு அந்த தண்டனை விவரங்கள் குறித்து இங்க இருக்கக்கூடிய மாதர் சங்க நிர்வாகிகளிடம் கேட்கலாம். இந்த வழக்கு, இந்த தீர்ப்பு, தண்டனை விவரங்களை எப்படி பாக்குறீங்க? தீர்ப்பு 9 பேரும் சாகும் வரை ஆயுள் என்ற தீர்ப்பை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வரவேற்கிறது. இந்த தீர்ப்பை நாங்கள் முழுமனதாக வரவேற்கிறோம். ஆனால் இழப்பீட்டு தொகை என்பது 85 லட்சம் 8 பேருக்கு என்பது நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இந்த இழப்பீட்டு தொகை என்பது அதிகரிக்க வேண்டும். உடனடியாக தமிழக அரசு இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றதை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு வசதிகளை அரசு செய்து தர வேண்டும். இவ்வளவு பேசப்பட்ட வழக்குல இவ்வளவு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய பின்னணியில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமாகிறது. ஆகவே பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் நடத்திய தொடர்ச்சியான போராட்டம், இப்போது கூட இந்த வழக்கினுடைய போராட்டத்திற்காக ஜனநாயக மாதர் சங்கம் மீது 4 வழக்குகள் நாங்கள் போராட்டம் நடத்தியதன் விளைவாக போராட்டத்தில் 4 வழக்குகள் என்பது காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்குக்காக இப்பவும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். இப்ப காவல்துறையினுடைய எந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் தாண்டி அதையெல்லாம் துச்சமென மதித்து இந்த போராட்டத்தில் நாங்கள் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நடத்தினோம். எங்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக இது போன்ற வழக்குகள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இனி பெண்கள், குழந்தைகள் மீதான வன்முறைகள் நடைபெறுகிற போது காவல்துறையும் அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக இந்த வழக்கு இருக்கிறது என்பதை தெரிவிச்சுள்ளேன். இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2019 அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு விசாரணை எப்படி இருந்துச்சு? இப்ப 6 ஆண்டுகள்லயே தீர்ப்பையும் பெற்றிருக்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு தண்டனையும் கொடுத்திருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அந்த கடந்த ஆட்சி காலத்துல எப்படி விசாரணை நடந்துச்சு, இப்ப எப்படி நடந்துச்சு? 2019ஆம் ஆண்டு இந்த சம்பவம் வெளி உலகிற்கு வருகிற போது அப்போதைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக அதிமுகவினுடைய ஆட்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. முழுமையாக இந்த வழக்கை மூடி மறைப்பதற்காக குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக காவல்துறையும் அரசும் எடுத்தது. ஆனா இதை தாண்டி போராட்டங்களை நடத்தினோம். அன்றைக்கு இருந்த எஸ்பி பாண்டியராஜன், அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கான எல்லா வேலைகளும் செய்தார்கள். அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியதன் விளைவாகத்தான் இந்த வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த சம்பவம். இதுல வெறும் 6 ஆண்டுகள்ல இந்த வழக்கு முழுமையா நிறைவடைஞ்சு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து போராட்டம் நடத்திருக்கீங்க. இந்த தண்டனை விவரங்கள் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதிபதி அளித்திருக்கக்கூடிய தண்டனை என்பது உண்மையிலே பாராட்டத்தக்க வகையில் இந்த தண்டனை என்பது அமைந்திருக்கிறது. இதற்கான காலம் என்பது இன்னும் கூட குறுகிய காலத்திலேயே தீர்ப்பு வந்திருக்கணும். இது ஒரு நீண்ட காலமாகத்தான் பார்க்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் இப்படியான சம்பவங்கள் வெளிவருகிற போது உடனடியாக வழக்கினுடைய விசாரணைகள் துரிதமாக முடித்து
தீர்ப்புகள் வர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறோம். இந்த வழக்குல கொஞ்சம் காலதாமதம் ஆகியிருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறோம். காலதாமதம் ஆகியிருந்தாலும் கூட வழக்கினுடைய தீர்ப்பு என்பது வரவேற்கப்படக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக. அதாவது கடந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா விக்டிமோட, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணோட ஒரு அடையாளம் வெளியிடப்பட்டது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அடையாளங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது இப்ப கையாண்ட விதம் எப்படி இருந்துச்சு?